கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போது சூடுபடுத்தி கொண்டிருக்கிறது. முக்கியமாக பார்த்தோம்னா அந்த திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென் மாவட்டத்தில் யார் கைப்பற்ற போறான்னு ஒரு சர்ச்சையான ஒரு சூழல் நிலை கொண்டிருக்கிற சூழல்ல பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட நேற்றைய தினம் ராஜேந்திர செல்லப்பா ஆதரித்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. முக்கியமாக திருப்பரங்குன்றத்தை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட மதிக்காத ஒரு திமுக அரசு இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படும் ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க. சிறுபான்மை மக்களுடைய காவலராக எங்கள் எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறான் ராஜேந்திர செல்லப்பா உள்ளிட்ட அதிமுக சொன்னாலும் இந்த சிறுபான்மை இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை தொடர்ந்து பாஜக முன்னிறுத்துறாங்க. இதை எதிர்த்து யாரும் பேசாம இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார் அந்த கருத்தை? திருப்பரங்குன்றம் விவகாரம் என்பது நாடறிந்த உலகறிந்த செய்தியாகும். திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக்குவோம் என்ற முழக்கத்துடன் தான் சங் பரிவார் கூட்டம் 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி ஒரு கலவர பூமியாக அமளிக்காடாக முருகன் பெயரால் இரத்த களரியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் RSSின் செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்திற்கு வடிவம் கொடுக்கின்ற அடிப்படையில் தான் மதுரையில் முருகன் மாநாடு என்ற பெயரில் ஒரு மாநாட்டை நடத்தினாங்க. அதில் திராவிடத்தையும் பெரியாரையும் அண்ணாவையும் கொச்சைப்படுத்தி பேசியதை மேடையில் இருந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, நம்முடைய RP உதயகுமார், ராஜேந்திர செல்லப்பாலாம் உட்கார வச்சுக்கிட்டு கிளின்னு கிழிச்சதையும் வாய் மூடி மௌனியா வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். தொடர்ச்சியாக சங் பரிவார் கூட்டம், காடேஸ்வரா, நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் சுத்தி சுத்தி மலையை சுத்தி கலவரத்தை உருவாக்குறதுக்கு அடிக்கடி திடீர்னு முன்னறிவிப்பு இல்லாம ஆர்ப்பாட்டம், மலையில ஏற போறோம், தீப ஏற்ற போறோம்னு சொல்லி போராட்டங்களை நடத்தும் போது முழுமையாக அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் தான் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜேந்திர செல்லப்பா. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று இந்து முன்னணி பாஜக கோரிக்கை விடுத்து மலையில ஏறுவோம் என்ற அளவுக்கு சென்ற நேரத்திலே நம்முடைய திராவிட மாடலுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள், நான் ஒரு பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞர் முத்துவேல் கருணாநிதி மகன் என்பதை நிரூபிக்கின்ற அடிப்படையில் அதுல வலுவா நின்றதுதான் இன்னைக்கு நாங்கள் எல்லாம் திராவிட மாடலை, திமுகவை ஆதரிப்பதற்கு முழு காரணம். மதுரை மக்கள் புடலில் அடித்து விரட்டுவாங்க இந்த கலவர கும்பலை அப்படின்னு ரொம்ப தைரியமா அன்னைக்கு குரல் கொடுத்தோம் நம்முடைய தளபதி ஸ்டாலின். ஓகே சார். ஆனா மதுரையில இந்த கலவரத்தை தடுத்து நிறுத்திய முழு பெருமை யாருக்குன்னு சொன்னால் மதுரை மக்கள். ஆனால் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தியது மத நல்லிணக்க கூட்டமைப்பு. சாதாரண சாமானியர்கள் எந்த விதமான அரசியல் பிரதிபலன் எதிர்பாராமல் மதுரை மக்களை பாதுகாக்க வேண்டும், மலையை பாதுகாக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை பாதுகாக்க என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன், வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், என்னுடைய நண்பர் மீதா பாண்டியன், நான் உள்ளிட்ட பல்வேறு இடதுசாரி முற்போக்கு அம்பேத்கரிய திராவிட இயக்க மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் உள்ளிட்ட கிறிஸ்துவ அமைப்புகள் உள்ளிட்ட இந்து அமைப்பில் இருக்கக்கூடிய சைவ அமைப்புகள், வீர சைவ அமைப்புகள் உள்ளிட்ட இந்த நல விரும்பிகள், மத நல்லிணக்கத்தை விரும்புகிற அனைவரும் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை அன்னைக்கு சந்தித்தோம். மனித சங்கிலி நடத்தணும், நீதிமன்றத்தில் போராடணும். இந்த கும்பலை எதிர்த்து, இந்த கும்பல் என்பது நாசகார கும்பல். வரலாற்று சின்னம் பாபர் மசூதியை இடித்த கயவர கூட்டம் இந்த RSS மோடி கூட்டம். அந்த வேலையை செய்ததுக்கு அவங்க தயாராயிட்டாங்க. மதுரையை களம் அமைச்சுட்டாங்க. அவங்கள புறமுதுகிட்டு ஓட வைத்த பெருமை மதுரை மக்கள், மதுரை நல்லிணக்க கூட்டமைப்பு. ஆனா இப்ப நேற்றைக்கு தோல்வியை கண்ட, இந்த விஷயத்தில் மாபெரும் தோல்வியை கண்ட RSS கும்பல்
இன்னும் சொல்ல வேண்டும்னா நீதித்துறையில் ஒரு நீதிபதி முழுமையாக நீதிபதி என்கின்ற அந்த பதவிக்கு உரிய எல்லா விதமான அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தவறாக பொதுவெளியிலே பேசினார் நீதிபதி. பொதுவெளியில மலை மாதிரி ஒரு வடிவத்தை செஞ்சு தீபமே ஏற்றினார். தீபம் ஏற்றுவதா என் வாழ்நாளின் லட்சியம் என்று சொல்கிறார். இவ்வளவும் தடுத்து நிறுத்திய பெருமை மத நல்லிணக்க கூட்டமைப்பு மதுரை மக்கள். இதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர், மதுரை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லாட்டி 2026 தேர்தலில் பல பிணங்களை வைத்து ஒப்பாரி வைத்து தான் அரசியல் பண்ணியிருப்பாங்க பிஜேபி. அதான் அவங்க திட்டம். அவங்க பிணம் தான் அவங்களுக்கு பதவி மெத்த, பதவியில் உட்காரக்கூடிய மெத்த எதுன்னு கேட்டால் அவங்களுக்கு பிணங்கள், பிணத்தை வைத்து தான் அரசியல் செய்வான் பிஜேபி. அதை மதுரையில் அரங்கேற்ற நினைத்து தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு மீண்டும் நேற்றைக்கு ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை நேற்றைக்கு திருப்பரங்குன்ற சன்னதியில் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கவில்லை, நாங்கள் மதிப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சிக்கு வந்தா நாங்க தீபம் ஏற்றுவோம், உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தணும் அர்த்தம். நான் இன்னைக்கு சொல்றேன், எந்த நீதிமன்ற உத்தரவிட்டாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இல்ல, மோடி இல்ல, அமித்ஷா இல்ல, முப்படையே வந்தாலும் அந்த சர்வே கல்ல தீவிர தொட மாட்டான். அது மட்டும் உறுதி. மதுரை மக்கள் சார்பா சொல்றேன். நீ ராணுவ நிப்பாட்டு பார்ப்பான். இது அயோத்தி அல்ல, திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் எங்களுக்கு சொந்தமானது, எங்கள் மண்ணுக்கு சொந்தமானது, எங்கள் உறவோடும் ரத்தத்தோடும் ஊரிய மன்றம் திருப்பரங்குன்றம். இங்க கலவர பூமி ஆக்க விட மாட்டான். நீ ஆட்சிக்கு வரப்போறது இல்லை, அத்தைக்கு மீசு முளைச்சாதானே சித்தப்பா, நீ வரப்போறது இல்லை, அது வேற. ஆனா நேற்றைக்கு பேசியிருக்கிறார். இந்த பேச்சுக்கு நாங்க தான் எதிர்வினையாற்றுறோம். அந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த திமுக மாவட்ட செயலாளர் தளபதி ஆட்டுப்புழுக்க அண்ணாமலையை பேசியது தவறு. நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், திருப்பரங்குன்ற கலவர பூமியை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் ஆர்வீர் இஸ்லாமியருக்கு ஆதரவாக இருப்போம் சொல்லி தளபதி பேசிருக்கணும்ல, பேசுவாரா? கடந்த காலத்துல கலவர பூமியை உருவாக்குனாங்களே, நானே திருப்பரங்குன்றத்தில் மறியல் பண்ணிருக்கேன். 2 முறை நான் கைது செய்யப்பட்டு மாலையில விடுவிக்கப்பட்டிருக்கேன் திருப்பரங்குன்றத்தில். அங்கே பிறந்து வளர்ந்த திமுக கருப்பு பேட்டி கேட்ட தளபதி என்னைக்காவது அந்த போராட்டத்தில் எட்டி பார்த்தது உண்டா? நாங்க தளபதி ஸ்டாலினை ஏன் பாராட்டுறோம்? நாங்க ஏன் இன்னும் அவர் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றோம்? ஏன் அவர் முதலமைச்சரா மீண்டும் தொடரும்னு சொல்றோம்? ஏன் உதயசூரனுக்கு வாக்களிக்கணும்னு சொல்றோம்னு கேட்டா, இதை தடுத்து நிறுத்திய பேராற்றல் தளபதி ஸ்டாலினுக்கு உண்டு. ஆனா திருப்பரங்குன்றம் தளபதி, உங்க கட்சி தளபதி, நேற்றைக்கு அண்ணாமலை பேசிருக்காரு. ஒரு மாவட்ட சேர்ந்த அடிப்படையில் ஒரு கலவர பூமி ஆக்குறாரு அண்ணாமலை. ராஜன் செல்லப்பா வெற்றி பெற்றால் கலவர பூமி ஆகும், நாங்கள் தடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரா? என்னைக்காவது திருப்பரங்குன்றம் விஷயத்தை பேசுறாரா? கொள்கை சார்ந்த அரசியல என்னைக்காவது திமுக மாவட்ட செயலாளர் பேசியிருக்காரா? கொள்கையாவது வழக்கம் வராதுன்னு வாங்க. நீங்க மந்திரி, மாவட்ட மந்திரி மூர்த்தி பேசியது உண்டா? திருப்பரங்குன்றம் வரலாறு தெரியுமா? 102 ஆண்டுகள் மரபுன்னு சொல்ற அண்ணாமலை. என்னடா 102 ஆண்டுகள் மரபு? திருமல் நாயக்கர் காலத்துல இருந்து என்ன ஏற்றுவான்? அந்த இடத்துல முருகனுடைய மலைக்கு மேல உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் ஏத்துறன்னு தலைமை அர்ச்சகர் சொல்றான். மனு தர்மத்தில் சொல்றான், மனுஸ்கிருதியில சொல்றேன்றான், அர்த்த சாஸ்திரத்தை சொல்றோம்ன்றான், இதான் இந்து தர்மம்ன்றான். அப்புறம் எப்படி சர்வே கல் ஏத்துறோம்னு சொல்றீங்க? ஏற்றதுக்கு ஆதாரம் உண்டா? இப்படி கேட்டிருக்காரா மூர்த்தி? கேட்கறதுக்கு தைரியம் உண்டா? நேற்றுக்கு அண்ணாமலை பேசிட்டு போயிருக்காரு. அங்க திருப்பூர்ல ஒரு திமுக வேட்பாளர் நிறுத்திருக்கீங்களே, யாருடைய பேரு தெரியல, ஊரும் தெரியல, ஒரு ஆளை நிப்பாட்டி இருக்கீங்க. அவங்க பேசுவாங்களா? நேற்று பதில் கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு சிறுபான்மை மக்களை அச்சப்பட வேண்டாம்,
கிறிஸ்துவ மக்களே, இஸ்லாமியர்கள் அச்சப்பட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் தளபதி இருக்கின்றவரை அச்சப்பட வேண்டாம். மலையை பாதுகாப்போம். மலையை இடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற கூட்டம் அண்ணாமலை மோடி கூட்டம், அதற்கு துணை போகிற கூட்டம் அதிமுக எடப்பாடி கூட்டம். தோற்கடியுங்கள். நாங்கள் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பா திமுக இருப்போம். அண்ணாமலை பேசிருக்கு கண்டனா அப்படின்னு இந்த அம்மா பேசிருக்கலாம்ல, ஏன் பேசல? இந்த அம்மா என்னைக்காவது இந்த கலவரம் நடந்துகிட்டு இருந்துச்சு, பெரிய கலவரமா உருவாக்க நினைச்சாங்களே, அந்த கலவரத்தை நம்ம எல்லாம் தடுத்து நிறுத்தினமே, அப்ப இன்னைக்கு திமுக வேட்பாளர் என்னைக்காவது அங்க வந்தது உண்டா? இந்த கலவரத்தை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமா? இதுதான் எங்களுக்கு வருத்தம். இதுதான் எங்களுக்கு வருத்தமே தவிர, இருந்தாலும் என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி உதயசூரியன். எதுக்காக? தளபதி ஸ்டாலின் 144 தடை உத்தரவு போட்டு உயர் நீதிமன்ற உத்தரவை தடுத்து நிறுத்திய தளபதி ஸ்டாலினுக்கு நாங்க எல்லாத்தையும் மன்னித்து ஆதரிக்கிறோம். இல்லைங்க சார், இருந்தாலும் அவங்க இதுல என்ன நிலைப்பாடு போறாங்க தெரியல. ஏற்கனவே வந்து மூர்த்தி சொன்னீங்க, தளபதி சொன்னீங்க, மணிமாறன் உள்ளிட்ட இப்ப வேட்பாளராக கூட கிருத்தியா தங்கப்பாணி உள்ளிட்ட யாருமே அந்த பிரச்சனைக்கு அவங்களுக்கு மலையும் தெரியாது, மலையை இடிச்சு விற்க தெரியும், குவாரி நடத்த தெரியும். குவாரி நடத்துறவங்க இவங்க. இந்த மலையை திருப்பூர் மலையை ஏண்டா இவங்க வேற போட்டுக்கிட்டு இடிச்சு விட்டாங்க குவாரி நடத்தலாம் நினைப்பாங்க இவங்க பூரா. இவங்க குவாரி நடத்துற கேஸ். நாங்க உணர்ச்சி பூர்வமா பேசுறோம். நான் என்ன சொல்றேன், எங்களை போன்ற உயிர் மூச்சு இருக்கிறவரை முதல்ல மத கலவரத்தை ஏற்படுத்த மாட்டான், முதல்ல சாதி கலவரத்தை ஏற்படுத்த மாட்டான். பெரியார் அண்ணா பேரை சொல்லி கட்சி நடத்துற திராவிட இயக்கம் நாங்க. மத நல்லிணக்க அமைப்பு முதல்ல இருக்க வரைக்கும் ஒரு இன்ச்ச கூட மலையிலிருந்து பிஜேபி காரனை நகட்ட விட மாட்டான். ஏன்னா உயர் நீதிமன்ற உத்தரவுடா, உச்ச நீதிமன்ற உத்தரவை நீ பெற்று வந்தாலும் நீ மலையிலிருந்து ஒரு செங்கக்கல்ல தற்காலத்தை எடுத்து விடுவோமா? அதுதான் நாங்க. இப்படி உங்க தளபதியை பேச சொல்லுங்க, உங்க மூர்த்தியை பேச சொல்லுங்க, பல்வேறு தியாகராஜன் பேசுவாரு, ஆனா அழுத்தம் இருக்கு. அவரே சொல்றாருல்ல, யார் அழுத்தம் சொல்ல மாட்டேன்றாரு. அழுத்தம் இருக்கு, அவருக்கு தடை இருக்கு. அது யார் தடை அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல மலையை கொள்ளையடிக்கிற கூட்டம் இருக்கு, மலையை குவாரி நடத்துற கூட்டம் இருக்கு. நாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் திமுக எங்களுக்கு வேணும். தளபதி ஸ்டாலின் தலைமையில மீண்டும் இந்த ஆட்சி தொடரணும். ஆனா இவங்களையும் நீங்க கணக்குல பாத்துக்கிறீங்க. நாங்க நிப்போம். வெற்றி. நன்றி சார்.